தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் மெஞ்ஞானபுரம் பரிசுத்த பவுலின் ஆலயத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் கணம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களை பற்றி ஒரு சுருக்க வரலாறை இந்த மண்ணின் மைந்தர் திருவாளர் சேட்டிபாலன் அவர்கள் இதை குறித்து நல்ல விளக்கமான குறும்படத்தை எடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் அநேக குறும்படத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த மிஷினரி கணம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களுடைய இந்த விளக்கப்படமும் நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். பார்க்கிற உங்கள் உள்ளத்தில் ஒரு உந்துதலை, ஒரு ஆவிக்குரிய வழிநடத்துதலை ஏற்படுத்தும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நீங்கள் பார்த்து மகிழுங்கள். கணம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் 1838ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலிருந்து நம்முடைய மெஞ்ஞானபுரத்திற்கு கால் பதித்தார்கள். இந்த மெஞ்ஞானபுரத்தில் வந்தபோது இங்கேயே தங்கியிருந்து இந்த எனக்கு பின்பதாக இருக்கின்ற இந்த அருமையான பங்களாவை கட்டி குடும்பமாக வாழ்ந்து வந்து சுற்றிப்புறமில்லை எங்குமில்லை நல்ல ஊழியம் செய்தார்கள். ஊழியம் செய்து அநேக மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தி ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அநேக ஆலயங்கள், கிட்டத்தட்ட 20 ஆலயங்கள் அவர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் அவருடைய மனைவி திருமதி மேரி தாமஸ் ஐயர் அவர்கள் இந்த வலது பக்கத்தில் உள்ள எலியட் டக்ஸ்ஃபோர்ட் பெண்களுக்கென்ற பிரத்யேகமான ஒரு பள்ளியை உருவாக்கினார்கள். கணம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் எனக்கு முன்பதாக இருக்கின்ற பரிசுத்த பவுலின் ஆலயத்தை 1844ஆம் ஆண்டு கட்டினார்கள். இன்றைக்கும் உலக புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக விளங்குகிறது. அதே போல் அசன பண்டிகையும் உலகத்திலே போற்றக்கூடிய எல்லா சமயத்தினராலும் போற்றக்கூடிய அளவிலே இது விளங்குகிறது. இந்த பகுதி அவர்களால் உருவாக்கப்பட்ட பகுதியாகும். கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு இந்த பங்களா புதுப்பிக்கப்பட்டது. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு கணம் ஜான் தாமஸ் ஐயர் பயன்படுத்தின சில பொருட்கள் மற்றும் வால்ஸ் அம்மையார் மிஷினரி அம்மா பயன்படுத்தின பொருட்கள் இந்த பங்களாவிலே இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வருகிற ஆண்டிலே இதற்கான ஒரு மியூசியம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். இந்த மெஞ்ஞானபுரம் பகுதி வாழ்கின்ற மக்கள், திருச்சபையின் பிள்ளைகள் அனைவருடைய ஒத்தாசையினாலும் உதவினாலும் ஆதரவினாலும் இந்த வருகிற ஆண்டிலே இந்த மியூசியம் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. அனைவரும் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை கண்டு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களைப் போல வாழ வேண்டும், மிஷினரியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையை பெற்றுக்கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜெபம் செய்வோம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கணம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து எங்களுடைய மண்ணிற்கு வந்து எங்களை நேசித்து அவர்கள் கால் பதித்த ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு இடத்திலும் சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றி நல்ல அருமையான ஆலயத்தை கட்டினார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்தார்கள். நல்ல வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கைக்காக அவருடைய தியாகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மலையின் மீது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவோ அழகாக இருக்கின்றன என்று சொல்வது போல இந்த கால் பதித்த அவர்கள் மெஞ்ஞானபுரம் பகுதியிலே எங்களுடைய கால்கள் பதிவதற்கும் அவர்கள் ஊழியம் செய்த இடத்தில் நாங்கள் ஊழியம் செய்வதற்கும் வாழ்வதற்கும் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் மகிமையாக எண்ணுகிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆண்டவர் தொடுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். யார் தம்பி நீங்கள்? ஐயா நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் ஐயா.
ஆ ஒரு வரலாறு ஒன்று தெரியணும். ஆ அதை இருக்கிறதுலே நம்ம ஊரில் வயசானவங்க நீங்கள் ஆ உங்ககிட்ட கேட்டான்னு தெரியும்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆ இந்த மெஞ்ஞானபுரத்துடைய வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லையா? மெஞ்ஞானபுரத்தோட வரலாறா? ஆமாய்யா. மெஞ்ஞானபுரம் வந்து வேணியஸ் ஐயர் வந்த பிறகு தான் நெடுவேளைங்கிற ஊரை மெஞ்ஞானபுரம்னு மாற்றி வச்சுருக்காரு. அதுக்கு அப்புறமா வந்த ஜான் தாமஸ் ஐயர் தான் அந்த பரிசுத்த பவுலின் ஆலயத்தை கட்டுறதுக்கு பிரதிஷ்டெல்லாம் பண்ணியிருக்காரு, ஆலயத்தையே உருவாக்கியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. இப்போது வருஷா வருஷம் அசன விழாலாம் ரொம்ப சிறப்பாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் முன்னால் ஒரு தடவை போய் அசன விழாவில் கலந்துருக்கேன். இப்போ பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மெஞ்ஞானபுரத்தை பற்றி நல்லா தெரியணும்னா அங்கே என் பேரனும் பேத்திலாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் எல்லா விவரத்தையும் சொல்லிடுவாங்க. அங்கே போய் கேளுங்க தம்பி. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்முடைய பரிசுத்த பவுலின் ஆலயத்தில் திருப்பணி விடையாளர்கள், அதாவது பரிசுத்தவான்கள் பட்டியல் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். இந்த பரிசுத்தவான்களின் பட்டியலில் முதல்ல யார் இருக்கா தெரியுமா? சிடிஏ ரேனிஸ் பரிசுத்தவான். அவங்க வந்து 1825 வருஷத்துலேருந்து 1835 வருஷம் வரைக்கும் இங்கே பரிசுத்தவான்கள் பட்டியலில் இருந்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த பரிசுத்த பவுலின் ஆலயத்தோட இரண்டாவது பரிசுத்தவான்கள் பட்டியலில் உயர்திரு அருள் திரு ஜான் தாமஸ் ஐயா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க இருந்த வருடம் 1838 1870 வருஷம் வரைக்கும் இருந்திருக்காங்க. இந்த இடம் வந்து பரிசுத்த பவுலின் ஆலயத்தோட இடது பக்கத்தில் இருக்குது. இங்கே தான் இந்த பரிசுத்தவான்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அங்கே ஜெபம் செய்ய செல்வார்கள். அதுதான் இந்த அறை. அன்பானவர்களே, கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களால் கட்டப்பட்ட இந்த பரிசுத்த பவுலின் ஆலயத்திற்கு முன்பாக நீங்கள் வந்து முதல் உள்புறத்தில் வரும்பொழுதே வலது பக்கத்தில் இந்த பரிசுத்த பவுலின் ஆலயம் கட்டப்பட்ட செய்திகள் ஒரு கல்வெட்டில் குறித்து வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதனுடைய விவரங்களை நான் சொல்கிறேன். மெஞ்ஞானபுரத்தில், அதாவது நம்ம ஊரில் தேவநாம மகிமைக்குன்னு கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களால் கட்டப்பட்டு உள்ளது இந்த பரிசுத்த பவுலின் ஆலயம். எல்லா மக்களும் வந்து தன்னுடைய குறைகளை கர்த்தர்கிட்ட சொல்லி அதை போக்க வேண்டும், நீக்க வேண்டும் அப்படிங்கிற தாகத்துக்கு உட்பட்டு கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். 1837 வருஷத்திலிருந்து ஆண்டவரிடம் அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற தாகத்தோடு 7 வருடமாக கடுமையாக ஜெபித்து
உண்மையான ஜெபத்தோடு அவர் ஆண்டவரை நோக்கி வேண்டிய பொழுது அவருடைய வேண்டுதலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 837ஆம் வருஷம் நினைத்த அந்த நினைவை கர்த்தர் 1844ஆம் வருஷம் தொடங்க வைத்தார். 1844ஆம் வருஷம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி சென்னை சிஎம்எஸ் காரியதரிசி கனம் ஜே டக்கர் ஐயர் அவர்களால் அஸ்திவாரம் போடப்பட்டது. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இல்லையா இது? அப்புறம் 1847ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆண்டவருடைய காரியத்தை பார்த்தீங்களா? நம்ம ஊர் மக்கள் ஒரு ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கணுங்கிற ஒரு தாகம் ஐயாவுக்கு இருந்ததுனால தான் இந்த காரியங்கள்லாம் நடந்துச்சு. அப்புறம் 1868ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சென்னை கவர்னர் நேப்பியர் பிரபு அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க. கோபுர வேலை முடிந்து மகுடக்கல் வைக்கப்பட்டது. இந்த மகுடக்கல் வைக்கிற போது ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் மூத்த மகன் டேவிஸ் அவர்களும் கூடவே இருந்தார்கள். எவ்வளோ அருமையான ஒரு சூழ்நிலை பாருங்க. ஒரு குடும்பமே இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு அருமையாக உழைத்திருக்கின்றார்கள். அப்புறம் 1885ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மேற்கோப்பு வேலைகளெல்லாம் முடிவடைஞ்சி மகாகணம் சார்ஜென்ட் பிஷப் அவர்களால் மறுபிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த மறுபிரதிஷ்டை பண்ணும்போது இடையன்குடியில் இருந்த மிஷினரி ராபர்ட் கால்டுவெல் அவர்களும் கூடவே இருந்தார்கள் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகும். அன்பானவர்களே, நம்முடைய பரிசுத்த பவுலின் ஆலயத்தின் ஆல்டர் பகுதியிலே இப்பொழுது நான் உட்கார்ந்திருக்கிறேன். இந்த ஆல்டர் பகுதியின் நீளம் அகலம் 20 அடி. ஆலயத்தின் உட்புறம் ஆல்டர் நீங்களாக 91 அடி, அகலம் 58 அடி. வடபுற தென்புற அங்கி அறைகளின் நீளம் அகலம் 15 அடி. முன்புற மண்டபத்தின் நீளம் அகலம் 14 அடி. மேற்கூரையின் உயரம் கிட்டத்தட்ட 60 அடி. நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே நுழையும் போதே வலதுபுறம் பித்தளையால் ஆன ஒரு நினைவு தகவல் பதிக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இந்த கிஃப்ட் ஆஃப் எட்வர்ட் ஸ்டோரி எஸ்கியூ சிவில் மெட்ராஸ் சிவில் சர்வீஸ் 1859 போட்டிருக்கு. இதில் ஒரு கதையே இருக்குது பார்த்துக்குங்க. கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் ஒரு வழக்கில் விஷயமாக இருந்த பொழுது அதை விசாரித்தவர் தான் இந்த எட்வர்ட் ஸ்டோரி எஸ்கியூ. அப்போது இவங்க இந்த நீதிபதியாக பாளையங்கோட்டையில் இருந்தாங்க. இவங்க ஜான் தாமஸ் ஐயர் அவர்களை பற்றி விசாரிக்கும்போது ரொம்ப நேர்மையான ஒரு ஊழியக்காரனே அவர் தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கார். வந்ததுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் எல்லாமே மண்தரையாக இருந்திருக்கு. மண்தரையாக இருந்ததை பார்த்து இதை நான் ஒரு நல்ல அருமையான கற்களால் நிரப்பி, இப்போ நம்ம சொல்கிறோம்ல டைல்ஸு, அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நான் உருவாக்கி தர்றேன் என்னுடைய சொந்த செலவுலையே அப்படின்னு சொல்லி தான் இந்த தரையை அவர் போட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு பின்னால் ஒரு ஜன்னலை பார்த்துருப்பீங்க. அந்த ஜன்னலுக்கு மேலே 2 கண்ணாடிகள் இருக்குது. முக்கோண வடிவிலான 2 கண்ணாடிகள். அதில் ஒரு கண்ணாடியில் ஐ ஆம் த ட்ரூ வைன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படிங்கிற வாசகங்கள் இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் எல்லா ஜன்னல்களுக்கு மேலேயும் 2 கண்ணாடிகள் வச்சுருக்காங்க. அந்த கண்ணாடிகளில் இப்படி வசனங்கள், அருமையான வசனங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஆலயத்துக்கு வருகின்ற மக்கள் அந்த வசனங்களை படிக்க வேண்டும், அதன்படி வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் ஆசைப்பட்ட காரணத்திற்காகத்தான்.
என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்லேயும் இப்படி ஜன்னல்கள் இருந்தால் அது மேலே கண்ணாடி பதித்து இப்படிப்பட்ட வாசகங்களை நீங்கள், அதாவது கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் பதிக்க வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட ஆசை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இது ஞானஸ்நான தொட்டி. இந்த ஞானஸ்நான தொட்டியை 1858ஆம் வருடம் கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் நம்முடைய சபையின் மக்களை வைத்து அவர்களால் வாங்கப்பட்ட காணிக்கையை வைத்து இந்த ஞானஸ்நான தொட்டியை திருச்சியிலிருந்து வாங்கி கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் இங்கே வைத்திருக்கிறார்கள். இந்த ஞானஸ்நான தொட்டியிலே இதுவரைக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் ஞான ஸ்நானம் அடைந்திருப்பார்கள். நான் கூட இதே தொட்டியில் தான் ஞான ஸ்நானம் அடைஞ்சேங்க. மற்றபடி இந்த ஞானஸ்நான தொட்டி மிகவும் ஒரு புகழ்பெற்றது, ஒரு ஆசீர்வாதம் மிக்கது. ஞானஸ்நான தொட்டியை இப்போ நீங்கள் பாருங்கள், உள்பக்கம் பார்க்குறீங்க, அருமையாக இருக்கும். எவ்வளோ வேலைப்பாடு நிறைந்தது பார்த்தீங்களா? அப்போது நம்முடைய மக்கள் இந்த தொட்டியிலிருந்து ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பது தான் கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் நோக்கமாக இருந்திருக்கிறது. அவர்களுடைய இறைப்பணி அதனால்தான் மிகவும் சிறந்ததாக இருந்திருக்கிறது. நம்முடைய பரிசுத்த பவுலின் ஆலயத்தின் ஆல்டரின் இடது பக்கமாக கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் நினைவு சின்னம் பதிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த திசைகளில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை போதித்து சபைகளை ஸ்தாபித்து இந்த சிறந்த தேவாலயத்தை கட்டி 33 வருஷமாய் திவ்ய பணிவிடையை நிறைவேற்றினார். 1870ஆம் வருஷம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி தன்னுடைய 63ஆம் வயதில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்த மகா கனம் பொருந்திய ஜான் தாமஸ் ஐயர் அவர்களுக்கு ஞாபக குறிப்பாக அவர்கள் அருமை குடும்பத்தாராலும் மிசியோன் உத்தியோகஸ்தாராலும் சபையாராலும் வைக்கப்பட்டது. அநேகரை நீதிக்குள்ளாக்கினவர்கள் நட்சத்திரங்களைப் போல எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களாய் பிரகாசிப்பார்கள். நீங்கள் இப்பொழுது இங்கே பார்க்கின்ற நினைவு சின்னம் கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் துணைவியார் மேரி அம்மாள். கனம் பொருந்திய ஜான் தாமஸ் அம்மாள் அவர்கள் 1812ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 22இல் பிறந்து ஜெபத்திலும் பரம எஜமான் பணிவிடையிலும் தங்கள் ஜீவியம் முழுவதையும் பின்னிட்டு திருநெல்வேலியில் 61 வருடங்களாய் ஸ்திரீகள் வாழ்வுக்காக அன்போடு உழைத்து 1899ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். உமது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் 33 வருடங்கள் ஊழியம் செய்தார்கள். இந்த அம்மா 61 வருடம் ஊழியம் செய்தார்கள். கனம் பொருந்திய ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் அருமை குமாரத்தியாகிய பிரான்சிஸ் எலிசபெத் அம்மாள் அவர்கள் 1850ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பிறந்து மெஞ்ஞானபுரம் பெண் பாடசாலையை ஸ்தாபித்து 57 வருடங்களாக ஸ்திரீகள் பிள்ளைகளது நல்வாழ்வுக்காக உத்தமத்தோடும் சுய வெறுப்போடும் உழைத்து 1939ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் மூத்த மருமகன் ஆஷன் டிப்பினுடையது. இவர் 4 வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறார். இவருடைய மனைவியின் பெயர், அதாவது கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் மூத்த மகள் மேரி ஜீன் என்பதாகும். நீங்கள் இங்கே பார்க்குற கல்வெட்டு யாருக்கு தெரியுமா? கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் மூத்த மகன் டேவிஸ் தாமஸ் அவர்களுடைய நினைவு கல்வெட்டு. இவர் 1839இல் பிறந்திருக்கிறார். 1896ஆம் வருடம் இறந்திருக்கிறார். சுமார் 38 வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறார். இவர்கள் அப்பா, அம்மா, இவர் 3 பேருமே ஊழியத்தில் இருக்கும் பொழுதே மறைந்திருக்கிறார்கள். ஊழியம் செய்வது என்பது மிக
ஒரு கடினமான காரியம். அந்த காரியத்தையும் இவர்கள் அன்போடு ஏற்று நம் மக்கள் மீது அன்பை வைத்து நம் மக்கள் எல்லோரும் இறைவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று கடைசி வரைக்கும் ஊழியம் செய்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார்கள். அந்த பரிசுத்தவான்களின் பட்டியல் எப்பொழுதும் நம் நினைவில் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. 33 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே போட்டிருக்கு குளோரியஸ் சர்ச். குளோரியஸ் சர்ச்னா என்ன? மகிமையின் ஆலயம். இந்த வார்த்தையை நீங்கள் வேறு எந்த ஆலயத்திலும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு மகிமையான ஆலயத்தை கட்ட வைத்த ஆண்டவர் 33 வருடங்கள் ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். மிக அருமையான ஒரு மனிதனாக அவர் இங்கே இருந்தார், மறைந்தார். இப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இங்கே நீங்கள் பார்க்குறது ரெவரண்ட் எம்ஹெச் குக்ஸ்லி. இவர் 33 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறார். ஒரு மருத்துவராக இருந்து இவரும் இப்பொழுது கர்த்தரின் ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோசப் டேவிட் ஐயா அவர்கள். இவர்தான் முதல் தமிழ் குருவானவர். 1898 வருஷம் அன்பளிப்பா திரு ஆசீர்வாதம் மற்றும் ஜான் நீமன் அளித்த பிரசங்க பீடத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. 1899 வருஷம் கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் துணைவியார் மேரி அம்மாளும் அவர்களின் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் இந்த ஆர்கனை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய நினைவாக இங்கே ஒரு வில்லை பதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் அன்பானவர்களே, பின்னால் நீங்கள் பார்க்குற இந்த ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் கட்டிய பரிசுத்த பவுலின் ஆலயத்தை போன்று இங்கிலாந்து தேசத்தில் கென்ட்ங்கிற இடத்துல குட்னஸ் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஆலயம் அங்கே இருக்குது. அந்த ஆலயம் மாதிரியே மெஞ்ஞானபுரத்திலையும் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஜான் தாமஸ் ஐயர் அவர்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. அந்த ஆலயம் கோதிக் ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு. கோதிக் ஸ்டைல்னா என்ன? கோதிக் ஸ்டைல்னா பல பெரிய கண்ணாடி படங்கள், கூர்மையான அலகு போன்ற தூண்கள், முதுகெலும்பு போன்ற உட்புறம், வண்ணத்து பூச்சி பறப்பது போன்ற வெளியமைப்பு, இதுக்கும் மேலா சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த வாசல்கள், ஜன்னல்கள், கட்டிட அமைப்பு. இதையெல்லாம் ஏன் கட்டணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டணும்னு கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் நினைக்கவே இல்லை. காரணம், நம்முடைய மக்கள் ஒரே இடத்தில் ஒன்றாக கூடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது. ஆனால் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களுக்கு வீணான ஆசை, எந்த ஆசையும் இல்லாமல் நமக்காக இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நாம் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, 1844 வருடம் ஜூன் மாதம் 20 கனம் டக்கர் ஐயர் அவர்களால் பரிசுத்த பவுலின் ஆலயத்திலே அஸ்திவாரம் போடப்பட்டது. இடையன்குடி மிஷினரி ராபர்ட் கால்வெல் அவர்கள் கனம் டக்கர் ஐயர் அவர்களின் செய்திக்கு மொழிபெயர்த்தார். 2000 பேருக்கு அசனம் பரிமாறப்பட்டது. அதற்கு பின்பாக 1847 வருஷம் டிசம்பர் 9 கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் கோபுரம் இல்லாத தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். சுவிசேஷபுரத்தில் மிஷனரியாக இருந்த சார்ஜென்ட் ஐயர் பிரசங்கம் செய்தார். கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் பிரதிஷ்டை செய்து நற்கருணை ஆராதனை நடத்தினார். இனியவர்களே, இந்த ஆலயத்தின்
மேற்புறத்தில் மகுடக்கல் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மகுடக்கல்லின் மேல் காந்த ஊசி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஊசியினை ஒரு மிகப்பெரிய சங்கிலி அருகில் உள்ள கிணற்றோடு இணைக்கிறது. இன்றும் இந்த தொடர் சங்கிலி காந்த ஊசியிலிருந்து பூமிக்குள் செல்வதை காண முடியும். விஞ்ஞானபுரத்தில் எந்த இடியோ மின்னலோ வராதபடி பாதுகாக்கும் ஒரு பொக்கிஷமாக இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மணியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறீங்களா? 1868 வருடம் அக்டோபர் 9 மகுடக்கல் வைத்த நாள் அன்றே இனிய நாதம் தரும் பெரிய மணி ஒன்று இங்கிலாந்தில் இருந்து கொண்டு வந்து கோபுரத்தில் வைத்து பிரதிஷ்டை செய்தார்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் நம்முடைய தேவாலயத்தின் பின்புறம் உள்ளது. இந்த கல்லறை கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் கல்லறை. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த கல்லறைக்குள்ளே தான் கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் துணைவியார் மேரி தாமஸ் அவர்களுடைய உடலும் புதைக்கப்பட்டு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். கணவன் மனைவியும் ஒரே இடத்தில் விதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த கல்லறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மையாருடைய பெயர் கெய்ட்ரூட் பெக்கன்ஹாம் வால்ஸ் என்ற மிஷினரி அம்மையார். இவங்க கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் பங்களாவிலே வசித்து வந்தார்கள். இவர்கள் பெண்களின் வாழ்வாதாரத்திற்கும் பெண்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பலவித நன்மைகள் செய்திருக்கிறார்கள். இவர்களை பற்றி அறியாதவர்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கவே மாட்டார்கள். அவர்கள் அருமையான தேவபணி மிகவும் போற்றுதலுக்கு உரியது. இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் நாம் இன்னொரு இடத்திற்கு செல்வோமா? வாருங்கள். விஞ்ஞானபுரம் மக்களுக்காகவும் சுற்றுப்புற மக்களுக்காகவும் மிஷன் ஆஸ்பத்திரியாக செயல்பட்டு வந்த இந்த கட்டிடத்தை 1852 வருஷம் கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் கட்டி முடித்தார்கள். விஞ்ஞானபுரம் மிஷினரி பணிக்காக WC டார்லிங் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் வசித்து வருவதற்காக இந்த கட்டிடத்தை கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் கட்டி கொடுத்தார்கள். இப்பொழுதும் அந்த கட்டிடத்தை நீங்கள் பார்க்கலாம். பின்காலத்தில் தாமஸ் ஆஸ்பத்திரி என்ற பெயரோடு இந்த கட்டடம் செயல்பட்டு வந்தது. அநேக மக்களுக்கு நல்ல மருத்துவ உதவிகளை செய்து அநேகம் பேர் பாராட்டும்படி இந்த ஆஸ்பத்திரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்தது. அதற்கு அப்புறம் 2017 தனியார் ஆஸ்பத்திரி ஒன்று வந்தது. இப்பொழுது ஒரு குடும்பத்தினர் இந்த கட்டிடத்திலே வசித்து வருகின்றார்கள். இவன் பைத்தியக்காரன் மாதிரி இறந்த மரத்தை சுற்றி சுற்றி வரான்னு பார்க்குறீங்களோ? இதில் ஒரு பெரிய கதையே இருக்குங்க. அதாவது பாளையங்கோட்டையில் CMSல மிஷினரியாக இருந்த ரேனியஸ் ஐயர் அவர்கள் ஒரு நாள் நெடுவேளங்கிற இந்த விஞ்ஞானபுரத்துக்கு குதிரையில் வந்திருக்கார். குதிரையில் வந்தவர் என்ன பண்ணார்? இந்த இடத்துல நின்றுருக்கார். இந்த இடத்துல நிற்கும்போது ஊர் மக்கள் கூட்டமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஊர் சாமியாடி மோகனை ஒரு விஷப்பாம்பு கடிச்சிடுச்சு. உடனே ரேனியஸ் ஐயர் குதிரையில் இருந்து கீழே இறங்கி ஒரு கத்தியால் அந்த காயம்பட்ட இடத்த, அதாவது பாம்பு கடித்த இடத்த கத்தியால் கீறி ரத்தத்தையும் விஷத்தையும் எழுதிட்டாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போச்சான். என்னடா இது, வந்தார் பிள்ளைய காப்பாற்றிட்டேன்னு
அப்போ தான் அதில் நிறைய பேர் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் கர்த்தரை ஏற்றுக்கிட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சம்பவம் நடந்த இடம் இது. இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. இங்கெல்லாம் எல்லோரும் பனை ஏறி பிழைக்கிறவங்க தான். அதுக்கப்புறம் ரேனியா சேரு 2 ஆலயம் கட்டியிருக்காரு. அப்புறம் அதில் ஒரு ஆலயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு, அந்த ஆலயத்தில் இப்போவும் ஜபங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா, அவருடைய அன்பை பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் மக்களை அவர் தன்னுடைய பக்கம் கொண்டு வரணுங்கிறதுக்காக பல அற்புதங்களை செய்திருக்காரு ரேனியா செய்கிறது மூலமாக. நான் வரட்டுமாவும் பணியாற்றுறதுக்கு நேரமாகிடுச்சு. என்ன அப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு எங்கள் பணியாரி தாத்தா நடந்த உண்மையான சம்பவத்தை சொன்னாங்கள்ல. 2 ஆலயத்தை ரேனியா செய்யர் கட்டினாருங்க. இப்போ அதில் ஒரு ஆலயம் வந்து இன்னும் உயிர் போல ஜபத்தோடு இருக்குது. மெஞ்ஞானபுரம் முதல் ஆலய வரலாறு. திருச்சபை வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆலயத்தின் பின்புறம் உள்ள இலந்தை மரத்தடியில் பூசாரி ஒருவரின் மகன் பாம்பு கடித்து மரணம் தருவாயில் தவித்தான். அப்போது சுவிசேஷம் அறிவிக்க வந்த கணம் ரேனியஸ் அவர்கள் பாம்பு கடித்த இடத்தை கத்தியால் கீறி இரத்தத்தை வெளியேற்றி அவனை குணப்படுத்தினார். பின்பு கூட்டமாக நின்ற மக்களிடம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறினார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்டனர். கிறிஸ்தவ திருச்சபை உருவானது. அந்த இலந்தை மரத்தடியில் முதல் ஆலயம் 1823ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. வளர்ந்து பெருகிய திருச்சபைக்கு இடம் போதாமையால் பெரிதாக்கப்பட்டு 1830ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கணம் ரேனியஸ் ஐயர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. நெடுவிளை என்ற ஊர் பெயர் மெஞ்ஞானபுரம் என மாற்றப்பட்டது. நான் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அது எந்த இடம்னா, கணம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் 3வது மகன் புதைக்கப்பட்ட இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். வாருங்கள் என் பின்னால். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் இந்த கல்லறையை பார்க்கின்றீர்கள். இந்த கல்லறை குற்றாலத்தில் இருக்கிறது. இந்த கல்லறையின் உள்ளே விதைக்கப்பட்டிருப்பவர் யார் தெரியுமா? கணம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் மேரி தாமஸ் அவர்களின் செல்லகுமாரன், 3வது குமாரன். சாமுவேல் ஜேஸ் அவர்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். 1843ஆம் வருடம் அவர்கள் பிறந்தார்கள். 1845ஆம் வருடம் அவர்கள் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டார்கள். இதன் பக்கத்திலே கணம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் ஒரு சிறிய ஆலயத்தை கட்டியிருக்கிறார். கடைசி வரையிலும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் வரையிலும், அவர்கள் மனைவியும் இந்த உலகத்தில் வாழும் வரையில் ஊழியம் செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த மகன் காலரா என்னும் நோயால் இறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்தியாவிற்கு மிஷினரியாக 145 நாட்கள் பிரயாணம் செய்து சென்னை வந்து சேர்ந்திருக்கிறார். சென்னையிலிருந்து பாளையங்கோட்டை, குற்றாலம், நல்லூர் ஆகிய பகுதிகளில் மிஷினரியாக ஊழியம் செய்திருக்கிறார். குற்றாலத்திலே அவர் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சிற்றாலயத்தை கட்டியிருக்கிறார். அந்த சிற்றாலயத்தின் பகுதிகளை நீங்கள் இங்கே இப்பொழுது பார்க்கலாம். பார்த்தீங்களா? இந்த மிஷினரி பங்களாவினுடைய வெளித்தோற்றத்தை முதல்ல பார்த்தீங்க. இப்போ உள்தோற்றத்தை பார்க்குறீங்களா? எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? 1838ஆம் வருஷம் இங்கிலாந்தில் மேரி அவர்கள் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களை சந்திச்சிருக்காங்க. சந்தித்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு அன்பு வந்து
அது ரொம்ப நல்ல நட்பாகி அது ஒரு பரிசுத்தமான அன்பாக மாறிடுச்சு. அப்போது ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மேரி நான் சென்னைக்கு போகிறேன், நீ சென்னைக்கு வந்துடு, நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவும் இவருடைய ஊழியத்தின் மேல் ஒரு வாங்கை வைத்து அந்த அம்மா சரின்ட்டாங்க. 1838ஆம் வருஷம் இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 1839ஆம் வருஷம் அந்த மேரி அம்மா சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்த உடனே ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் மேரி அம்மாவை திருமணம் செய்துட்டாங்க. அந்த 1839ஆம் வருஷமே இங்கே வந்து இந்த மிஷினரி பங்களாவை கட்டி 2 பேருமே இங்கே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லை, அதுதான் உண்மைங்க. இந்த பங்களாவை நல்லா பாருங்கள், எவ்வளோ அருமையான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க, எவ்வளோ அருமையான ஒரு மிஷினரி பணிகளை செஞ்சுருக்காங்க. அதைத்தான் நாம் உணரணும். தன்னை போல மற்றவங்களை நேசிக்கணும்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லியிருக்கு. ஆனால் எத்தனை பேர் நேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களும் மேரி தாமஸ் அவர்களும் நேசித்தார்கள், நம் ஊர் மக்களை நேசித்தார்கள். இந்த மெஞ்ஞானபுரம் பரிசுத்த பவுலின் ஆலயத்தை ஸ்தாபித்தார்கள். எதற்காக? தன்னை போல் பிறரை நேசிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக. தேவ மகிமை எப்பொழுதும் எல்லோரிடமும் இருக்க வேண்டும் என்பதற்காக. நீங்களும் தேவனை துதியுங்கள், அவரை பாடுங்கள், ஜெபியுங்கள், அவருடைய மகிமைக்காக நீங்கள் வாழுங்கள். ஜான் தாமஸ் ஐயா கட்டிய ஆலயங்களில் இந்த மரச்சிலுவை காணலாம். குப்பாபுரம், அம்மன்புரம், புதுக்குடியில் பார்க்கலாம். அன்பானவர்களே, நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது அம்மன்புரம் தேவாலயம். இந்த அம்மன்புரம் திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு அழகான சிற்றூர். ஜான் தாமஸ் அவர்கள் எங்கெல்லாம் ஆலயம் கட்டினார்களோ அங்கு கோதிக் அமைப்பின் வடிவில் கட்டியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் கட்டிய ஆலயங்களில் எல்லாம் கதவுகளில் உள்ள மரச்சிலுவை மற்றும் உட்புற தூண்களின் அமைப்புகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருப்பதே இதன் தனி சிறப்பு. அதே போன்றுதான் இந்த குப்பாபுரம் ஆலயத்திலும் அந்த சிலுவையின் அடையாளம் இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை இப்பொழுது காணலாம். இங்கே ஒரு கட்டிலை பார்க்கின்றீர்கள். மெஞ்ஞானபுரம் ஆலயத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு சென்று சில வேலைகளை முடித்துவிட்டு திரும்பி வருகின்ற வழியிலே இந்த குப்பாபுரம் ஆலயத்திற்கு கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் வருவார்களாம். வரும்பொழுது இந்த கட்டிலில்தான் படுத்து ஓய்வெடுப்பார்கள். போகிற இடம் கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் தன்னுடைய குதிரை ராயத்தில் கட்டிவிட்டு பக்கத்தில் உள்ள கட்டிலே படுத்து ஓய்வெடுத்த இடம். அங்கே ஒரு கட்டில் பார்த்தீங்கல்ல, அந்த கட்டில் தான் கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் படுத்து ஓய்வெடுத்த இடம். அவர் திருநெல்வேலியிலிருந்து வரும்பொழுது குதிரையில் தான் வருவார். அந்த குதிரையை கட்டி போடுகின்ற இடம் குதிரை லாயம் என்று பெயர். அந்த குதிரை லாயத்திலே அந்த குதிரையை கட்டி போட்டு விட்டு இந்த இடத்தில் தான் கட்டில் போட்டு ஓய்வெடுப்பார். நிறைய பேருக்கு அது தெரியாது. இந்த இடத்த நாம் இப்போ தோண்டி பார்த்தா அந்த குதிரை லாயம் இருந்ததற்கான அடையாளம் நிறைய நமக்கு கிடைக்கும். இதுவரையில் கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் கட்டிய பரிசுத்த பவுலின் ஆலயத்தை பற்றி சிலவற்றை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நம் ஆலயத்திற்குள் நுழைகின்ற சமயம் இடதுபுறத்திலே ஒரு ஒலிவ மரம் இருக்கிறது. அநேகம் பேர் பார்த்திருப்பீர்கள். 2-3 வருடங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட இந்த ஒலிவ மரம் மிக சிறப்பானது. உன் பிள்ளைகள்
ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அப்படி என்றால் ஒலிவ மரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட மரம் நம்முடைய பரிசுத்த பவுலின் ஆலய காம்பவுண்டிற்குள்ளே இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மரத்தை போல் உங்கள் வாழ்வும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஐயா, அன்னைக்கு வந்த தம்பி தானே நீங்க? ஆமாயா ஆமாயா, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி மெஞ்ஞானபுரத்துக்கு போய் உங்க பேரனை பேத்தியெல்லாம் பார்த்து மெஞ்ஞானபுரத்துடைய வரலாறை பத்தி நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. அப்படியா? ஆமாயா, ரொம்ப சந்தோஷம். நீங்க மெஞ்ஞானபுரத்தை பத்தி மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கீங்கயா? மெஞ்ஞானபுரத்தை பற்றி என் பேரன் பேத்தி சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அந்த ஊரில் அசன வைபவம் ரொம்ப சிறப்பாக நடக்குமா. அந்த அசனத்தில் கலந்துக்கிட்டாலே நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் கட்டி வச்ச அந்த ஆலயத்துக்கு போய் ஜெபிச்சா நம்முடைய கண்ணீர், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. இதை உலக மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்களும் ஒரு தடவை போய் மெஞ்ஞானபுரம் பரிசுத்த பவுலின் ஆலயத்துக்கு போய் ஜெபிங்க. உங்கள் கண்ணீரை கண்டு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி தருவார். அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் தம்பி. ரொம்ப நன்றியா. நாங்கள் இப்போ போயிட்டு வரையா? போயிட்டு வா தம்பி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வேலையிலும் கூட என்னோடு கூட நீங்கள் அமர்ந்திருந்து மெஞ்ஞானபுரத்தினுடைய வரலாறு, விசேஷமாக பரிசுத்த பவுலின் ஆலயத்தினுடைய வரலாறை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வேதத்திலிருந்து உபாகமம் 32வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் படிக்கின்றேன். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய தலைமுறைகளுக்கு ஒரு சில காரியங்களை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய முற்பிதாக்கள் செய்த நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். விசேஷமாக நாம் மெஞ்ஞானபுரத்திற்கு செல்கின்றோம். இதற்காக செல்கின்றோம், அசனத்திற்காக செல்கின்றோம், பல குடும்பங்களாக செல்கின்றோம். அங்கு பெரிய ஒரு திருவிழாவை நாம் கண்டு விசேஷமாக அந்த சர்ச்சினுடைய அலங்கரிப்பை பார்த்து பார்த்து பூரிப்பிக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய உயரம் ஏறக்குறைய 195 அடி. இவ்வளோ கம்பீரமாக நிற்கும் இந்த ஆலயம்தான் தமிழ்நாட்டிலேயே அதிக உயரமுள்ள கோபுரம் என்று சொல்லுகின்றார்கள். எப்படி அந்த நாட்களிலே 500 விசுவாசிகள் இருந்த பொழுது இவ்வளோ பெரிய தேவாலயத்தை கட்டினார்? அவருடைய பிளான் 4000 பேருக்கு. ஆகினால இந்த மகத்துவமுள்ள தேவாலயம் 1844ஆம் வருடம் இது திறந்தாலும் இந்த மகத்துவமுள்ள தேவாலயம் இன்றும் இப்பொழுது கட்டியது போல் தோன்றுகிறது அல்லவா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அங்கே சர்ச்சுக்கு உள்ளே உள்ள கல்வெட்டுக்கள், சர்ச்சுக்கு வெளியில் உள்ள அருமையான சர்ச்சினுடைய தோற்றங்கள், அது மட்டுமல்ல நம்முடைய இந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். நிறைய தெரியணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாவது எப்படி இந்த சர்ச் கட்டப்பட்டது, யார் யாரெல்லாம் இந்த மெஞ்ஞானபுரத்துக்கு இந்த சர்ச் கட்டுவதற்கு உதவியாக இருந்தாங்க, அதை பற்றி ஒரு சின்ன முயற்சி. அருமையாக நெல்லை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ரேனேஸ் ஐயர்வாள், தென்னெல்லை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ஜான் தாமஸ் ஐயர்வாள் அவருடைய ஆத்தும பாரத்தை, அதில் ஒரு சிறு பங்கை உங்களுக்கும் எனக்கும் தேவன்
இந்த நேரத்தில் காண்பிக்க போகிறார் பிரியமானவர்களே. அதுதான் இந்த முயற்சி. நீங்கள் தாமஸ் ஐயருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவர் குடும்பத்தோடு கூட ஜீவனை வெறுத்து மரண பரியந்தம் மெஞ்ஞானபுரத்தில் இருந்து ஊழியர்கள் செய்தார். அவரை விட அவங்க மனைவி அதிகமான வருடங்கள் ஊழியம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய மகள், மகன், ஏன் மருமகன், இப்படி குடும்பமாக ஊழியம் செய்தார்கள். இது நமக்கு ஒரு பாடம் அல்லவா? அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட வால்ஷமா என்று சொல்லப்படும் அருமையான கடைசி மிஷினரியோடு கூட, அந்த பங்களாவில் வாழ்ந்த கடைசி மிஷினரியோடு கூட நானும் அவர்களோடு கூட வாழ்ந்தேன் பிரியமானவர்களே. என்னுடைய அம்மாவும் என்னை தூக்கி வைத்திருக்கிற போட்டோவை உங்களுக்கு காண்பிப்பதிலே எனக்கு அதிக சந்தோஷம். வருஷமாக கூட இருந்து எடுக்க, அந்த போட்டோ எடுக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஆகையினால்தான் எனக்கு இந்த பங்களாவை சுற்றி வந்த எனக்கு, சிறு வயதில் சுற்றி எனக்கு இந்த ஆர்வத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரமபிதாவே, இந்த அருமையான வேலையை கொடுத்த தேவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. தேவனே, எங்களுக்காக ஒரு அருமையான ஒரு வீடியோவை கொடுத்தீர் சுவாமி. தேவனே, அதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, இந்த வீடியோவை எங்களுக்கு தயாரித்து அளித்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. தேவனே, இதில் நடித்தவர்கள், இதற்காக உதவி செய்தவர்கள் எல்லோரையும் சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் சாமி. தேவனே, அவர்களை ஆசீர்வதித்தலும் சாமி. தேவனே, மேலும் மேலும் அவர்கள் இந்த பணியிலே ஈடுபடியான கிருபையை அவர்களுக்கு கொடுத்தலும் சாமி. தேவனே, கண்ணம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களும் கண்ணம் ரேணி செய்யார் அவர்களும் இந்த ஊருக்கு செய்த இந்த ஊழியங்களையும் அவர்கள் இந்த ஊழலை வழி நடத்தினதையும் நாங்கள் அறிவோம் சாமி. இந்த வீடியோ மூலமாக நாங்கள் அறிகிறோம் சாமி. தேவனே, இந்த வீடியோக்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும்படியான கிருபையை கொடுத்தலும் சாமி. தேவனே, இன்னுமாக இந்த வீடியோ எங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது சுவாமி. தேவனே, அதற்காக ஸ்தோத்திரம் சாமி. தேவனே, எதிர்காலத்திலே மெஞ்ஞானபுரம் ஒரு பெரிய பணித்தளமாக விளங்கும்படியான கிருபையை கொடுத்தலும் சாமி. ஆயிரம் ஊழியக்காரர்கள் எழும்பி இந்தியாவிலே பல மாநிலங்களில் சென்று இந்த ஜான் தாமஸ் ஐயரும் இந்த ரேணி ஐயர்களுடைய புகழை நிலைநாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சாமி. இந்த வீடியோவை பார்த்து அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தலும் சாமி. அவர்களுக்கு வேண்டிய கிருபைகள் மற்றும் எல்லாவித நன்மைகளையும் கொடுத்தலும் சாமி. அவர்களோடு கூட இருந்தாலும் சாமி. மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்கள் அநேகமாக வரும்படியான கிருபையை கொடுத்தலும் ஆசீர்வதித்தலும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் அன்பு பிதாவே. ஆமேன்.